என்ன? இந்த உலகத்திலே எனக்கு இருக்கிற முதல் எதிரினா அது அந்த மஞ்சள் மலை தான். எனக்கு அந்த மஞ்சள் மலை குடும்பத்துக்கு என்னைக்குமே ஆகாதுமா. மா, உன் மனசுக்குள்ள எம்பிட்டு பகையும் கோபம் இருக்கோ அதே அளவுக்கு பகையும் கோபமும் என் மனசுக்குள்ள இருக்குமா. நான்லாம் ஒன்னும் அவகிட்டலாம் போய் பேசல. அவளாதான் வந்து வேற ஒரு விஷயமா வந்து என்கிட்ட உரண்டி இருக்கிறா. அப்ப கூட அவகிட்ட என்ன தெரியுமா சொன்னேன்? எங்க அம்மா அவங்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. மரியாதையா போயிருந்தமா சொன்னேன். டேய், நீ நெசமாவே அப்படிதான் சொன்னியா? உன்னைய நம்பலாமா? மா, என் மேல சத்தியமாமா? உன் மேல சத்தியமாமா? போதுமா? அடப்பாவே. அம்மா என்ன? ஏ ராசா தங்கம், எனக்கு தெரியும்டா. என் புள்ள என் வார்த்தையை மீறி எதுவும் பண்ண மாட்டான்னு எனக்கு தெரியும். எதுக்கு? இந்தாரு, சும்மா நீ உன் ஃப்ரெண்ட் என் புள்ளைய குத்தம் சொல்லாதீங்க. போயிரு. என் புள்ள சொக்க தங்கம். ஐயா, என்னைக்கும் அந்த மஞ்சமலை குடும்பத்தோட நம்ம பேசக்கூடாதியா? மா, அவங்க நம்ம எதிரிமா. நம்ம எப்படிமா அவங்க கூட பேசி பழகுவோம்? அப்படி சொல்லியா என் சிங்க குட்டி? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இம்புட்டு பேசுற நீ எதுக்காகடா சீட்டு விளையாட போன? தொலைச்சு போடுவேன். நரிக்காம்பட்டி மாட்டு சந்தையில கண்ணுக்குட்டியா வாங்கிட்டு வந்து கண்ணுக்கு கண்ணா உசுருக்கு உசுரா வளர்த்தாளுகளே, இன்னைக்கு நம்மளை விட்டு போயிருச்சே. அக்கா, நம்ம லட்சுமி நம்மளை விட்டு போயிடுச்சுக்கா. அது கூட தானக்கா பேசுவோம், அது கூட தானக்கா விளையாடுவோம், அத குளிப்பாட்டி சாம்பிராணி காட்டி என்னெல்லாமோ பண்ணுவோம். இப்ப லட்சுமி நம்ம கூட இல்லையேக்கா. நான் கூட பாம்பை பார்த்த உடனே குச்சி எடுத்து சத்துன்னு அடிச்சு போலான்னு தான் பார்த்தேன். ஆனா எத்த தொண்டின்றீங்க அத்தே, இப்ப நினைச்சா கூட உடம்புல அப்படியே சிலுத்து போகுது. என் கண்ணு முன்னாடியே அப்படியே ஒட்டைய போடு. பாவம் நம்ம லட்சுமி மாடு அந்த இடத்துல சுருண்டு விழுந்து செத்து போச்சு. பாவம். நேத்து வரைக்கும் நம்ம வீட்டுல ஒரு ஆளா இருந்துச்சு, இன்னைக்கு அது இல்லாதப்ப நெஞ்சுக்குள்ள ஏதோ பண்ணுது. அதான் அதை விடுங்க மச்சா, அப்படித்தான் அதுக்கு ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? நாளைக்கு முத வேலையா நம்ம தொழுவத்துல இருக்க பெரிய கட்ட பழைய ஓடு டயரு அம்புட்டி தூக்கி தூரமா போட்டு அது சுத்தம் பண்ணி வைக்கணும். அங்கதான் நிறைய உருப்படி தெரிஞ்சுக்கு இருக்கு. இன்னைக்கு மாட்டை கடிச்சிச்சு, நாளைக்கு நம்ம புள்ள குட்டியில கடிச்சு போடுச்சுன்னா என்ன மச்சான் பண்றது? மாசம் 10 தேதியான பண்ணையில இருந்து போன மாசம் பால் காசுன்னு சொல்லி 8000ல இருந்து 10,000 வரைக்கும் கொடுப்பாங்களே. அத வச்சுத்தானே இந்த குடும்பமே பொழப்பு நடத்துச்சு, கஞ்சி குடிச்சுச்சு. இனிமே யாரு நமக்கு கஞ்சி ஊத்த போறா?